ப்ரீவியஸ் சிசேரியன் ஆச்சு அப்படின்னா இந்த வாட்டியும் சிசேரியன் ஆகுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து நமக்கு நார்மல் டெலிவரிக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். என்னென்ன ஃபேக்டர்ஸ் பார்த்தா, பேபியோட பொசிஷன், தண்ணி சத்து எப்படி இருக்கு, ப்ரீவியஸா என்ன காரணத்தினால சிசேரியன் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பாக்கணும். அண்ட் இந்த வாட்டி பிரெக்னன்சில அந்த யூட்ரைன் இன்சிஷனோட திக்னஸ் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத பாக்கணும். பேபி வெயிட் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத பாக்கணும். அண்ட் கேப், ஃபர்ஸ்ட் டெலிவரிக்கும் செகண்ட் டெலிவரிக்கும் எவ்வளவு வருஷம் கேப் இருக்கு அப்படிங்கறத பாக்கணும். இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு ஃபேவரபிளா இருக்கும்போது தாராளமா நம்ம இந்த ரெண்டாவது பிரெக்னன்சியா வெஜைனல் டெலிவரியா கன்வெர்ட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் இதுல மோர் தென் 60 to 80%, அதாவது 60% வரைக்கும் ப்ரீவியஸ் சிசேரியன் ஆனவங்க நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ நீங்களும் உங்களோட கைனகாலஜிஸ்ட விபக் கேளுங்க, வெஜைனல் பர்த் ஆஃப்டர் சிசேரியன் செக்ஷன். நீங்க என்ன கேட்கணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. தேங்க்யூ.